சோதனை காலத்தை கூட சாதனை காலமாக மாற்றி வல்லமை படைக்கும் நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு? மேலுமே இது பார்த்தீங்களா, சந்திர பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசிங்க. இந்த சந்திர பகவான் பார்த்தீங்களா, ஒரு மனதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது. இந்த ராசியோட அதிபதி பார்த்தீங்களா, மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திர பகவானே ஆளக்கூடிய ராசி. மேலுமே இது பஞ்சபூதங்களில் ஒரு நீர் ராசியை குறிக்குங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு பெண் ராசி. இந்த ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் முடிய இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த கடக ராசிக்காரரு. மேலுமே இந்த ராசிக்கு ரிஷப ராசி, கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இது எல்லாமே நட்பு ராசிகளாக இருந்தாங்களா செம்மையாக இருக்கும். மேலுமே இந்த கடக ராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு மரியாதையாக ஒரு பாங்க பேசுறது, மேலுமே சாந்தமான ஒரு குணமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நண்பர்கள். மேலுமே இவங்க பார்த்தீங்களா, நடுத்தர உயரம் கொண்ட இவங்க சின்ன வயதிலே ஒல்லியாக இருந்தால் கூட வயது ஏற ஏற இவங்களுடைய உடலானது ரொம்ப வெயிட்டாக தான் இருப்பாங்க. மேலுமே இவங்களுக்கு ரொம்ப கூர்மையான மூக்கும் உயர்ந்த நாசியும் அழகான உதடுகளும் அழகான வில் போன்ற புருவங்களும் அமைந்திருக்கும். பேச்சில் உறுதி இருந்தாலும் மெல்லிய குரலில் தான் பேசுவாங்க. பார்வையில் ஒரு அழகு இருக்கும். நல்ல ஞாபக சக்தி மெயின் பாயிண்ட்டுங்க. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகம். அதே மாதிரி அறிவாற்றலுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களோட குணத்தை பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்க, சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையுமே திறமையாக செய்வாங்க. மேலுமே எல்லாத்திட்டையுமே ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாத்திட்டையுமே எளிமையாக பழகுவாங்க. எந்த ஒரு காரியத்திலுமே தீர யோசித்து அதுக்கப்புறம் செயல்படக்கூடிய இவங்க துணிந்ததுக்கு அப்புறம் துயரம் இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்கப்ப இவங்க நண்டுபிடி போட்டு செய்து முடிப்பாங்க. மேலுமே ஒரு இரக்க குணம் இவங்களுக்கு செமையாக இருக்கும். மேலுமே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருந்தால் கூட எதையுமே முன்கூட்டியே அறிந்து செயல்படுவாங்க. ஜல ராசிகள் அப்படிங்கிறதுனால கற்பனை திறனானது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி நல்ல ஞாபக சக்தியுமே இருக்கும். இவங்ககிட்ட பழகுவது கடினம் அப்படின்னா கூட பழகினத்துக்கு அப்புறம் பிரியவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு பாசக்காரராக இருப்பாங்க. தன்னை நம்பியவங்களுக்கு எந்தவித பிரச்சனை உதவியுமே செய்வாங்க. இதனால் அடிக்கடி ஏமாந்து போவதும் இந்த கடகராசிக்காரனே சொல்லலாம். பிடிவாத குணம் கொண்டவங்க என்னதான் தியாகியாக மனப்பான்மை இருந்தாலுமே இவங்க சொன்ன சொல்லை மற்றவங்ககிட்ட விடாமல் தங்களோட தேவையை அனைத்துமே பூர்த்தி செய்வாங்க. கள்ளங்கவடம் இல்லாமல் வெளிப்படையாக பேசும் வெகுளித்தனம் உள்ளவங்க அப்படிங்கிறதுனால இவங்களால் அடுத்தவங்களுக்கு எந்தவித இடையூறுமே ஏற்படாது. அடுத்தவங்களுக்கு நன்மைகள் மட்டுமே இவங்க நிறைய செய்வாங்க. அடுத்தவங்க விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காம தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால பலரோட வெறுப்பிற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைச்சிருக்கு. இவங்களுக்கு மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எவ்வளவு தான் உழைத்தாலும் அந்த கடகராசிக்காரர் ஏதாவது ஒரு குறை சொல்லி கொண்டு தான் இருப்பாங்க. தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டே இருப்பாங்க. அதே மாதிரி சில நேரத்தில் கொஞ்சம் பேசுகிறாங்களோ அப்படின்னு நினச்சா அடுத்த கணமே திட்டு வாங்க வேண்டியிருக்கும். அப்படி ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ஆரம்ப கால வாழ்க்கை வசதி குறைந்ததாக இருந்தாலும் கூட இந்த வாழ்க்கையானது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உற்சாகத்திற்கு பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி அவங்களோட வாழ்நாளில் ஆடம்பர வசதியோட சுகயோக வாழ்க்கையை வாழ்வாங்க. குடும்பத்தின் மீது ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய கடகராசி நிலையில் பிறந்தவங்களுக்கு சுகவாசிகளாக வாழ்வதையே ரொம்ப விரும்புவாங்க. எந்த விதத்துலையுமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமை இவங்களுக்கு இருக்கும். கையில் பணம் இல்லாமல் இவங்களால் இருக்கவே முடியாது. இவர் கடனாக கொடுக்கக்கூடிய பணம் எதுவும் திரும்ப வராது. அப்படிங்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி கடன் யாருக்காவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்காதீங்க. உங்களுடைய மனைவியோ அல்லது குழந்தைகளோ அவங்ககிட்ட கொடுத்து அந்த பணத்தை கொடுங்க. அது ரொம்ப நல்லது. பணத்தால் நெருங்கிய பழகியவங்ககிட்ட கூட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆடம்பர செலவிற்கு ஏற்ற பண வரவுகள் இருந்தால் கூட சேமிப்பு அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்காது. சின்ன வயதிலிருந்து சுகயோக வீடு, மனை, வாசல், வண்டி, வாகனங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக அமைந்து சுகயோக வாழ்க்கையானது வாழ்வீங்க. கடகராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்குமே கடன் வாங்குவது அப்படிங்கிறது பிடிக்காத ஒரு விஷயம். பெற்றவங்க ஏற்படுத்தி விட்டு சென்ற கடனாக இருந்தால் கூட தன்னுடைய சொத்துக்களை விற்றாவது அனைத்தையுமே தன்னோட வாழ்நாள்லேயே அடைத்து விடுவீங்க. அதே மாதிரி சுபகாரியங்களுக்காக அடிக்கடி செலவு செய்வதும் பொது நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வதும் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா செய்வீங்க. புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கடகராசி பெண் குழந்தை யோகமே இருக்குன்னே சொல்லலாங்க. அப்படியே இருந்தால் கூட குழந்தைகளுக்கும்
இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு சில ஆண் வாரிசுக்காக தத்தெடுத்து வளர்ப்பதுமே இருக்குது. மேலுமே இந்த தொழில் ரீதியாக பார்த்தோமா நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு எதுலேயுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெற செய்யக்கூடிய கடகராசிக்காரர் அடிக்கடி தூர தேசங்களுக்கு சென்று நீங்கள் வருவது உங்களுக்கு ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி கலை, நடிப்பு, ஆராய்ச்சி துறையிலும் உணவுப் பொருட்கள் செய்யக்கூடிய சமையல் கலையிலையுமே சிறந்திருப்பீங்க. கலைநுட்பமோ வாக்கு சாதுரியம் சங்கீதமோ இவங்ககிட்ட அதிகம் குடிக்கொண்டிருக்கும். ஓவியம் தீட்டுறது, போலீஸ், இராணுவம் போன்றவற்றிலும் ஒரு சில பேர்த்துக்கு அரசு வழியில் உயர் பதவிகளை வகிக்கும் யோகமே இருக்குங்க. இவங்க லாட்ரி ரேஸ், போட்டி, பந்தயம் போன்றவற்றில் ஈடுபட்டீங்க அப்படின்னா வீண் விரயங்களை சந்திப்பீங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உணவு வகைகளை பொறுத்த வரைக்குமே தங்களோட நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள பால், முட்டை, கோஸ், கீரை வகைகள், பரங்கிக்காய், வெள்ளரிக்காய் இது எல்லாமே நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே உங்களுக்கு வெள்ளை நிறம், சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். திங்கள்கிழமை, வியாழக்கிழமை இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது. மேலுமே முத்துக்கள் பதித்த மோதிரத்தை அணிவது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பார்த்தீங்களா வடகிழக்கு திசை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெங்கடாஜலபதியை நீங்கள் தொடர்ந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு எப்படி இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு விரயஸ்தானத்தில் வக்கரம் அடைந்திருக்கக்கூடிய குருவுனால் உங்களுக்கு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வரக்கூடிய தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. சொத்தில் நீண்ட நாளாகவே இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி குழந்தைகளோட நலனில் ரொம்ப அக்கறை உங்களுக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. அடுத்தது பார்த்தோமா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி, ராகு, சப்தமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் என்று சஞ்சரிக்கிறதுனால எந்த முயற்சியை நீங்கள் இந்த டைமில் எடுத்தீங்கனாலுமே அதற்கு எல்லாமே தடைகள், தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இதற்கு இறை வழிபாடுகள் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலுமே மனம், உடல் இரண்டிலுமே சங்கடம் தோன்றக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அனைத்துலேயுமே நிதானம் அவசியம். தொடர்ந்து இறை வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே 17/2/2026 அன்று பார்த்திங்களா அமாவாசை திதியானது இருக்குது. அன்றைய நாளில் நீங்கள் முன்னோர்களுக்கு திதி, தர்ப்பணம், சிதார்த்தம் இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சுருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனால் உங்களுக்கு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே வர வேண்டிய பணமுமே உங்களுக்கு கைக்கு வரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. அதே மாதிரி கடனாக கேட்ட பணம் அனைத்துமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. இந்த கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே நம்பிக்கை அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ராசியை ஏக யோகாதிபதி செவ்வாய் பார்ப்பது சந்திரமங்கல யோகமாக அமைஞ்சிருக்குங்க. தெளிவான சிந்தனைகளானது உங்களுக்கு பிறக்கும். வாழ்க்கையில் முக்கியமான சில முடிவுகளை எடுப்பதன் மூலம் வெற்றி உறுதி அப்படின்னு செய்வீங்க. பண தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சில குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும். சொத்து விற்பனையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக ஒரு லாபத்தை கொடுக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பூர்வீகத்தில் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகமே இருக்குது. விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்குமே அரசு வகை ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு வட்டியில்லா கடன்களானது இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமே காத்திருக்கு. மேலுமே பங்கு சந்தை இழப்புகள் குறையும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆதாயம் கிடைக்கும். தொழில் தொடர்பான முயற்சிக்கு தந்தையோட ஆதரவுமே கிடைக்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுடைய தொழிலுமே நீங்கள் விரிவு செய்வீங்க. இது நாள் வரைக்குமே இருந்து வந்த சகோதர சகோதரி பிணக்குகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். நல்ல வரன்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமே கூட சொல்லலாம். சில பேர்த்துக்கு அரசியல் இந்த காலகட்டத்தில் அரசியல் இறங்குவீங்க. திருமண தடை அகலும். பார்த்து சென்ற வரனிடமிருந்து நல்ல ஒரு தகவல் கிடைக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். மேலுமே அஷ்டம ராகுனால சில பேர்த்துக்கு விபரீத ராஜயோகமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை செலுத்தினீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அமைதியாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி விபூதி அபிஷேகம் செஞ்சு முருகனை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது.
என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் கடகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, அவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கடகராசி நேயர்களாக இருந்தாங்களா, அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அதாவது உங்களுக்கு பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும், பரிகாரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆல் விவர்ஸ், தேங்க்யூ.